இப்ப நீ போலீஸ் கிட்ட போய் தான் ஆகணும். அவங்க கிட்ட நீ உண்மையை ஒத்துக்கணும். நடந்த எல்லா தப்புங்களுக்கும் நீ தான் காரணம்னு ஒத்துக்கணும். உன்னோட வளையல் எங்க? எங்க குடும்பத்தோட அடையாளமா இருக்கிற அந்த பரம்பரை வளையல் எங்கன்னு கேக்குறேன். அந்த வளையல நீ என்ன பண்ண? அத்தை, அந்த வளையல வாயை மூடு. நீ வாயை திறந்து என்ன சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னால ஒரு விஷயத்தை தாண்டா புரிஞ்சுக்க முடியல. இப்படிப்பட்ட பொண்ணை எதுக்காக நம்ம வீட்டுல இன்னும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கடைசியில எதுவும் கிடைக்கலன்னா இந்த வீட்டு மான மரியாதையை கூட அடமானம் வச்சிருவான். அந்த வளையல கொண்டு போய் அடமானம் வைக்கிற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன தேவை ஏற்பட்டுட்டு? யாராவது இறந்து போயிட்டாங்களா? அவங்களுக்கு கடைசி காரியம் பண்றதுக்கு பணம் இல்லாம அந்த வளையல கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கேன் நீ? ஆமா அமர், அப்படிதான் நடந்துச்சு. ஒரு வகையில பார்த்தா அது கடைசி காரியம். எங்க நித்யா? எங்க? எங்க அப்பாவுக்கு. Are you mad? உன் இஷ்டத்துக்கு என்னமா பேசுற நீ? நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு உங்க அப்பாவோட பேரை எடுத்துட்டு இருக்க. உங்க அப்பா ஒரு அப்பாவை, அவரையாவது நீ விட்டு வை. ஆண்டவனே எங்க அப்பாவை விட்டு வைக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அமர்? நான் என்னோட அப்பா, அம்மா, தங்கச்சி, நாங்க எல்லாரும் ஏதோ சாபம் வாங்கியிருக்கோம் போல. நாங்க என்ன செஞ்சாலும், நல்லதா நினைச்சு எந்த காரியம் செஞ்சாலும் கடைசியில அந்த காரியம் தப்பான காரியமா தான் முடியுது. ஏதாவது நல்லது செய்ய போனா அது கடைசியில கெடுதலா முடியுது. யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு வாயை மூடிட்டு பேசாம இருந்தாலும் உடனே விஷயத்தை மறைச்சிட்டேன்னு பழி போடுறாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியுது, எங்களுக்கு ஏதோ பெரிய சாபம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் எங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல நேர்மையான மனுஷனுக்கு இந்த வயசுல இவ்வளவு பெரிய களங்கம் ஏற்பட்டிருக்கு. அவரால் அதை தாங்கிக்க முடியல. அதை தாங்கிக்க முடியாததுனால அவரு என்ன நித்யா, அவருக்கு என்ன விஷயம்? உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்குதுன்னு உங்க அப்பா பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பேன் நீ. ஏதோ கோவத்துல வாய் தவறி வந்துருச்சு, கடைசி காரியம் சொல்லிட்டு ஐம் சாரி ஃபார் தட். உனக்கு வேற எந்த காரணமும் கிடைக்கலங்கிறதுக்காக உங்க அப்பாவை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன் நித்யா. ஷேமோனியா, நான் பொய் சொல்லல அமர், நான் பொய் சொல்லல. நான் பொய் சொல்லல. நித்யா, அப்பாவுக்கு என்னாச்சு? சொல்லு. என்ன நித்யா? அப்பா எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு அமர். What? What do you mean? மாமா எங்க போனாரு? எங்களுக்கு தெரியாது. ஆனா போகும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாரு. அந்த லெட்டர்ல அவரு உங்க எல்லாரையும் விட்டு தூரமா போறேன்னு எழுதியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு சத்தியமா எனக்கு புரியல அமர். எனக்கு ஒன்னும் புரியல. இவ்வளவு நடந்திருக்கு, நீ யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல? ஏய் நித்யா, நீ ஏன் கிட்ட கூட சொல்லல? எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அமர். உங்க ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இதுதான் உண்மை. சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. வேற யார்கிட்டயும் இந்த விஷயத்தை எனக்கு சொல்லவும் பிடிக்கல. ஏன்? நான் என்ன சொன்னாலும் அதை தப்பா தானே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா
எல்லாரும் எங்க அப்பாவை மறுபடியும் தப்பா தானே புரிஞ்சுப்பாங்க. எனக்கு எங்க அப்பா திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல விரும்பல அமர். ஆனா இந்த மாதிரி விஷயத்தை எவ்வளவு நாளைக்கு உன்னால மறைக்க முடியும்? யாராவது கேட்டா என்ன பண்ணுவ? நீங்க தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. யாராவது நம்மள கேட்டாங்கன்னா அப்பா ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்லலாம். அப்பாவோட சித்திக்கு உடம்பு சரியில்லை அதனால போயிருக்காருன்னு சொல்லலாம். நீ சொல்றதை யார் நம்புவா? உங்க அப்பாவுக்கு தான் ஏற்கனவே உடம்பு சரியில்லைல்ல? அது உண்மைதான் அமர். என்னோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தான் எங்க அப்பாவை சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க. அதனால எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவங்கள பார்க்க போயிருக்காருன்னு சொல்லலாம். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது. நான் ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்ல. நான் அப்படிலாம் ஒன்று யோசிக்கல. நீ எவ்வளோ தைரியமான பொண்ணுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ திட்டியும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சகிச்சுட்டு இருக்க. அப்படி இருந்தும் உன்னோட குடும்பத்துக்காக நல்லது செய்யணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்க. நீ நல்ல காரியம் பண்றது மற்றவங்க கண்ணுக்கு நீ நல்லவன்னு காட்டிக்கிறதுக்கு இல்லை. உன் வாழ்க்கையோட மிஷனே அதான். அப்ப இந்த விஷயத்துல நீங்க எனக்கு துணையா இருப்பீங்களா? நிச்சயமா இருப்பேன். பாரதி அண்ணி, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அரவிந்த் அண்ணனுக்கு இவ்வளோ எல்லாம் நடந்து போச்சு. ஆனா நித்யாவோட மாமியார் வீட்ல இருந்து யாரும் வந்து விசாரிக்கவே இல்லையே. இந்த டேபிள் இங்க இருக்கிறதுக்கு காரணம் அவளோட இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கே விரும்பல. என்னால அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாது. நான் என் புள்ள அவளுக்கு தாலியை கட்டி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கொண்டு வந்துட்டான். என்ன நீ இது திரும்பவும் அழ ஆரம்பிச்சிட்டீங்க? நான் உங்ககிட்ட சும்மா தான் கேட்டேன். என்னதா இருந்தாலும் அவங்க பண்றது தப்பு இல்லையா? இல்ல காமினி, இதுல அவங்களோட தப்பு எதுவுமே இல்ல. நித்யா இந்த விஷயத்தை அவங்க யார்கிட்டயும் சொல்லிருக்க மாட்டா. அப்படின்னா சாரி. கவலைப்படாதீங்க. அந்த ஆண்டவனோட அருளால ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அண்ணன் கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. சார், இனிமே முன்னேற்றம் பயங்கரமா இருக்கும். குறைஞ்ச பட்சம் 50% கமிஷன் அதிகமாகும். என்ன விசேஷம்? என்ன சார், எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறீங்க? அந்த அரவிந்த் சர்மா இருந்தாரு, அவரு கையில தானே உங்க கழுத்தும் என் கழுத்தும் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆளை நான் இப்ப மொத்தமா தீர்த்து கட்டிட்டேன். இனிமே அவன் குறுக்க வர மாட்டான். இனிமே நமக்கு எந்த பயமும் இல்ல சார். என் கமிஷனை மட்டும் கொஞ்சம் அதிகமாக்குங்க. என்ன முட்டாளுன்னு நினைச்சியா? உனக்கு பணம் மட்டும்தான் வேணும்னா நீ அப்பவே கேட்டிருப்ப. ஏன் இப்ப சுத்தி வளைக்கிற? உன் மசாஜ் பார்லரை நீ எப்படி மறுபடியும் நடத்துவ? அதை பத்தி யோசிச்சியா நீ? இந்த பிசினஸை வேற யார் கையிலாவது கொடுக்கலான்னு இருக்க? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த ஏழை செத்தே போயிடுவான். அப்ப சீக்கிரம் ஏதாவது பண்ணு. மறுபடியும் பிசினஸ் ஆரம்பி. நிச்சயமா சார். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடுறேன். நீங்க உத்தரவு மட்டும் போடுங்க. அடப்பாவி, இந்த ஆளுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது? கேமரா தான் வச்சிட்டானா? இவன் மனுஷனா இல்ல வேற ஏதாவதா? எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றான். அரவிந்த் சர்மாவுக்கு எல்லாமே தப்பா நடக்குது. நீ சோதனை பண்றதுக்கு என்னுடைய நேர்மையான நண்பன் தான் உனக்கு கிடைச்சானா? கடவுளே, மனுஷனுடைய சகிப்புத்தன்மைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்கோ, என்ன செய்யறது? நான் ஃபோன் பண்ணி அவர் எப்படி இருக்காருன்னு விசாரிக்கிறேன்.
அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது சர்மா வீட்டுக்கு நேரடியாகவே போயிடுவோம். ஒரு பக்கம் பார்க்கும்போது அத்தை தன்னோட கடைசி பையனை தொலைச்சிட்டாங்க. அத்தை தொலைச்ச கடைசி பையன் தொலைஞ்சவனாவே இருந்தாதான் நல்லது. என்ன ஆனாலும் சரி, அவன் அத்தைக்கு மட்டும் திரும்ப கிடைக்கவே கூடாது. ரிஷி, 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 என்ன விஷயம் வைஷாலி? என்னாச்சு? கேட்கறல, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அது நான் உங்களை டீ குடிக்கிறீங்களான்னு கேட்க வந்து அவ்வளோதான். டீயா? அதுவும் இந்த நேரத்துலயா? என்ன ஆச்சு உனக்கு வைஷு? நான் இந்த நேரத்தில் டீ குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது? நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? நல்ல வேளை ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். ஒரு செகண்ட்ல ரிஷிக்கு என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சிட்டேன். விடு வைஷாலி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாளைக்கு நடக்க போறத பத்தி யோசி. நாளைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு நாள். அந்த விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரியும். மழை காலம் வந்தாலே இந்த ரோடெல்லாம் வெறும் குண்டும் குழியுமா ஆயிடுது. கடவுளே, பேப்பர் பூரா அதே தான் போட்டிருக்கு. நீங்க என்னங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க? டீயை குடிங்க, ஆறி போக போகுது. அத்தை, நான் வீடு மொத்தம் சுத்தம் பண்ணிட்டேன். அப்படியாம்மா? சபாஷ். இன்னும் உங்க ரூம் மட்டும்தான் சுத்தம் பண்ணணும். ஏ ரூமை நீ விட்டுடுமா, நான் 2 நிமிஷத்துல பண்ணிடுவேன். அத்தை, உங்க ரூமை சுத்தம் பண்றதுனால எனக்கு கொஞ்சமாவது புண்ணியம் கிடைக்கும்ல அத்தை. அதனால நான் போய் உங்க ரூமை க்ளீன் பண்ணட்டுமா? சரிம்மா, நீயே சுத்தம் பண்ணு. தேங்க்யூ அத்தை. அப்புறம் எல்லாரும் எழுந்துட்டாங்களா? உங்க 2 பசங்களும் எழுந்துட்டாங்க. சின்னவனை பத்தி தெரியல. அவன் அப்படியே எழுந்திருந்தாலும் என்ன பிரயோஜனம்? சின்னவன் எல்லா உறவுகளையும் மறந்துட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த பண்டிகையில அவனுக்கு ஞாபகமா இருக்க போகுது.
தேவயானி, இன்னைக்கு ரக்ஷாபந்தன் இல்லை, அதனால இன்னைக்கு நான் அண்ணன் தங்கையோட புனிதமான இந்த உறவை பத்தி இந்த நல்ல நாள்ல ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு கவிதை எழுதியிருக்கேன். கேக்குறியா? முதல்ல மார்க்கெட்டுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ரக்ஷாபந்தன் பூஜைக்கு தேவையானதெல்லாம் கேட்டிருந்தேல்ல? அட, நீ சொல்றதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். முதல்ல இந்த கவிதையை நீ கேளு. அண்ணன் தங்கை. நான் நேத்தே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, பூஜைக்கு தேவையானதெல்லாம் எனக்கு காலையிலேயே வேணும்னு. ஆனா நீங்க எதையுமே வாங்கிட்டு வரல. காலங்காத்தால கவிதை எழுத உட்காந்துட்டீங்க. போய் முதல்ல தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. அத்தை, மாமாவை ஏன் தொந்தரவு பண்றீங்க? நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா, லிஸ்ட் கொடுங்க. கொடுக்குறேன். தேங்க்யூ. யூஆர் வெல்கம் மாமா. நாள் பூரா உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்க. பேனா வச்சுட்டு அப்படி என்னதான் எழுதுறீங்களோ? ரொம்ப குண்டாயிட்டே போறீங்க, பாத்துக்கோங்க. இல்ல இல்ல தேவயானி, இது என் மேல நீ காட்டுற அன்பு. போதும் போதும், தேவையில்லாம எனக்கு நீங்க ஐஸ் வைக்காதீங்க. சீக்கிரமா போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. 11 மணிக்கெல்லாம் ராவுகால ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி பூஜையெல்லாம் முடிக்க வேண்டாமா? சீக்கிரமா போங்க. பாவம் அமர், அவனை பொறுத்த வரைக்கும் ராவு காலம் இப்பவே ஆரம்பிச்சிடும். ஏன், என்னாச்சு? அது வந்து அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு அமர்? யார் ஃபோன் பண்ணாங்க? உன்னோட அம்மாவுக்கும் அன்னைக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன? அமர், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நம்ம கல்யாணத்துல உனக்கு இது பிரசண்டா கிடைச்சது தானே? அப்புறம் என்ன தைக்காம வச்சிருக்க? இப்படி ஒரு நாள் வரும்னு தான். இப்பெல்லாம் நான் எங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறேன்? புடவை தானே கட்டுறேன். அதனால இந்த ட்ரெஸ்ஸை நான் இந்த ட்ரெஸ்ஸை நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லை, வேண்டாம் வேண்டாம், இதை நீ அவளுக்கு கொடுக்காத. அவளுக்கு நம்ம பணமாக கொடுத்துடலாம். இல்ல அமர், பணம் கொடுத்தா அவ்வளோ நல்லா இருக்காது. அதுல உறவுகளுக்குள்ள பாண்டிங்கே வராது. அதுவும் நமக்காக ஒரு கிஃப்டை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வராங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே தனி. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீ இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. இல்ல, அவ்வளவு முக்கியத்துவம்லாம் கொடுக்கலையே. என்ன இருந்தாலும் நமக்கு பிடிச்சது கொடுத்தா நல்லா தானே இருக்கும். I'll keep that in mind. ஹலோ ஹலோ, உங்களுக்கு இந்த நம்பர் தெரியுமா சார்? 9991123990. 999. தெரியுமே, இது என் மதுரையிலாவோட நம்பர். ஏன், என்னாச்சு? அது அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க. என்னாச்சு அமர்? யார் ஃபோன் பண்ணா? உங்க அம்மாவுக்கும் அன்னைக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன? நாம உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும். நித்யா, சீக்கிரம் வா. வாங்க. அத்தை, ஒருவேளை அமர் தம்பி அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாரோன்னு தோணுது. இல்ல, இப்பெல்லாம் அவங்க வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிறத விட அவங்க மகனா தானே இருக்காரு. அதனாலதான் கேட்டேன். இன்னைக்கு கூட உன் மாமியார் மாமனார் அவங்க வீடு தான் உனக்கு முக்கியமாயிடுச்சு இல்ல?